இன்றைக்கான சென்டென்சஸ் நம்ம டெய்லி சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த சென்டென்சஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசிகிட்டே இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் வந்துடும். இன்றைக்கான சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ காண்ட் கம் டுமாரோ. ஐ காண்ட் கம் டுமாரோ. நான் நாளைக்கு வர முடியாது. ஐ காண்ட் கம் டுமாரோ. நான் நாளைக்கு வர முடியாது. நாளைக்கு ஸ்கூலுக்கு என்னால் வர முடியாதுப்பா, நான் வெளில போகிறேன் அம்மா அப்பாவோட. நான் நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுங்க, எங்கள் ஆஃபீஸில் பெர்மிஷன் தரல. நான் நாளைக்கு வர முடியாது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ காண்ட் கம் டுமாரோ. அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் நாளைக்கு வர முடியாது. Give this to me. Give this to me. இதை என்னிடம் கொடுங்கள். Give this to me. இதை என்னிடம் கொடுங்கள். இவ்வளோ பொருள் கையில் வச்சிட்ருக்கீங்களே, இதை என்கிட்ட கொடுத்துருங்க, இதை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லைன்னா பைக் சாவி கொடுங்க, இதை பைக் சாவி கையில் வச்சுருக்கீங்க, இதை என்கிட்ட கொடுங்க, நான் ஓட்டிகிட்டு போகிறேன் பைக் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கக்கிட்ட இருக்கிறது ஏதோ ஒன்று, இதை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணுன்னா இதை கிவ் திஸ் டு மீ. அதுக்கான தமிழ் அர்த்தம் இதை என்னிடம் கொடுங்கள். ஹவு ஓல்ட் ஆர் யூ. ஹவு ஓல்ட் ஆர் யூ. உங்கள் வயது என்ன. ஹவு ஓல்ட் ஆர் யூ. உங்கள் வயது என்ன. ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போதோ இல்லை ஆஃபீஸ்க்கு போகும்போது கேட்பாங்க இல்லையா, உங்கள் வயசு தெரிஞ்சுக்க இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்கன்னா ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸ்கூலில் உங்கள் வயசு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போது உங்கள் வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாரோ ஒருத்தவங்க புதுசாக இருக்கும் பேசுகிறோம் போடுறோம், அவங்கக்கிட்ட வயசு தெரிஞ்சுக்க என்ன கேட்போம், இங்கிலீஷில் எப்படி கேட்போம், ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்போம். குட்டி குட்டி பசங்கிட்ட ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஐ எம் 8 years old, ஐ எம் 6 years old அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களோட வயசு தெரிஞ்சுக்க இங்கிலீஷில் நம்ம எப்படி கேட்கணுன்னா ஹவு ஓல்ட் ஆர் யூ. அதுக்கான தமிழ் அர்த்தம் உங்கள் வயது என்ன. வேர் டு யூ ஒர்க். வேர் டு யூ ஒர்க். நீ எங்கே வேலை செய்கிறாய். நீ எங்கே வேலை செய்கிறாய். நீ எங்கே வேலை செய்கிற, எந்த கம்பெனியில் வேலை செய்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஆஃபீஸில் நான் பல்லாவரத்தில் வேலை செய்கிறியா, இல்லை தரமணில் வேலை செய்கிறியா, இல்லை தாம்பரமில் வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம். எந்த இடத்துல வேலை செய்கிறேங்கிறதையும் அல்லது எந்த கம்பெனியில் வேலை செய்கிறதும் ரெண்டுமே இதிலே வரும். நீ எங்கே வேலை செய்கிறாய். நீ எங்கே வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறது. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்கன்னா வேர் டு யூ ஒர்க். வேர் டு யூ ஒர்க். அதுக்கான தமிழ் அர்த்தம் நீ எங்கே வேலை செய்கிறாய். டோன்ட் ஈட் இட். டோன்ட் ஈட் இட். அதை சாப்பிடாதே. டோன்ட் ஈட் இட். அதை சாப்பிடாதே. கேக் சாப்பிடாத, அதில் முட்டை போட்டிருப்பாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம், அதனால் அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அதுக்கப்புறம் சாக்லேட் குழந்தை சாப்பிடும்போது அதை சாப்பிடாத, சொத்தப்பல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடும்போது, ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது அதை சாப்பிடாத, வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிடாதே அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா டோன்ட் ஈட் இட். டோன்ட் ஈட் இட். அதுக்கான தமிழ் அர்த்தம் அதை சாப்பிடாதே. அஹமத் இஸ் டெல்லிங் தி ட்ரூத். அஹமத் இஸ் டெல்லிங் த ட்ரூத். அஹமத் உண்மையை சொல்கிறார். அஹமத் இஸ் டெல்லிங் த ட்ரூத். அஹமத் உண்மையை சொல்கிறார். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அங்கே அஹமதுங்கிற ஒரு பையன் உண்மையை சொல்கிறார். இல்லை அதை அவங்க உடைக்கலை, இவங்க தான் உடைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையனை அவன் அடிக்கலை, இவன் தான் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு
ஏதோ ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அகமது வந்து உண்மை, ஏதோ ஒரு பையன் அகமதுங்கிற இடத்துல நீங்கள் வேறு எந்த நேம் வேணாலும் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம் அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி. அவர் வந்து உண்மையை சொல்கிறாருங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, அகமது இஸ் டெல்லிங் தி ட்ரூத். அதுக்கான தமிழ் அர்த்தம், அகமது உண்மையை சொல்லுகிறார். ஐ ஹாவ் டு கோ அவுட் டுடே. ஐ ஹாவ் டு கோ அவுட் டுடே. நான் இன்று வெளியே செல்ல வேண்டும். நான் இன்று வெளியே செல்ல வேண்டும், வெளியே போக வேண்டும் என்ன வேணால் சொல்லிக்கலாம். செல்ல வேண்டும், போக வேண்டும் ரெண்டுமே ஒன்று தான். ஐ ஹாவ் டு கோ அவுட் டுடே. நான் இன்று வெளியே செல்ல வேண்டும். வாடா அம்மா கூட ரேஷன் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வாடா மார்க்கெட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைம்மா நான் இன்றைக்கி வெளியே போகணும், இல்லைம்மா நான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷனுக்கு போகணும். நான் இன்றைக்கி வெளியே போகணுங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐ ஹாவ் டு கோ அவுட் டுடே. அதுக்கான தமிழ் அர்த்தம், நான் இன்று வெளியே செல்ல வேண்டும். ஐ எம் டயர்டு. ஐ எம் டயர்டு. நான் சோர்வாக இருக்கிறேன். ஐ எம் டயர்டு. நான் சோர்வாக இருக்கிறேன். ரொம்ப வேலை காலைலேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து என்ன உடம்பு முடியல என்னன்னே தெரில, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப சோர்வாக இருக்கேன், நான் சோர்வாக இருக்கேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐ எம் டயர்டு. அதுக்கான தமிழ் அர்த்தம், நான் சோர்வாக இருக்கிறேன். வாட் டைம் டு யூ கெட் அப். வாட் டைம் டு யூ கெட் அப். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாய். வாட் டைம் டு யூ கெட் அப். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாய். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்போம்ல, காலைல எத்தனை மணிக்கிட்ட எழுந்திருக்கிற, இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலுக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லி கேட்போம். எத்தனை மணிக்கு நீ எடுத்துக்கிற, அவ்வளோ சீக்கிரம் காலைல எழுந்துச்சி எல்லா வேலையும் முடிச்சிடுறியே அப்படின்னு சொல்லி கேட்போம். எத்தனை மணிக்கு காலைல எழுந்துச்சி படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாய்ங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் டைம் டு யூ கெட் அப். வாட் டைம் டு யூ கெட் அப். அதுக்கான தமிழ் அர்த்தம், எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாய். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு உங்கள் உதவி தேவை. ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு உங்கள் உதவி தேவை. ஏதாவது ஒரு பண கஷ்டமோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ இருக்கும்போது யார்கிட்டயாவது நம்ம ஹெல்ப் கேட்போம் இல்லையா, எனக்கு உன்னோட ஹெல்ப் கொஞ்சம் வேணும்ப்பா, எனக்கு கொஞ்சம் பண்ணித்தரியா அப்படின்னு சொல்லி கேட்போம். எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வேணுங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். அதுக்கான தமிழ் அர்த்தம், எனக்கு உங்கள் உதவி தேவை. லுக் கேர்ஃபுல்லி. லுக் கேர்ஃபுல்லி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது சேட் பண்ணும்போது மெசேஜஸில் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி சேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.